நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இல்ல யாராவது எனக்கு வாங்கி வச்சுடுங்க. இது ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாவில் வந்து ஆஸ்மி கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நான் நிறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வைக்கல, செலக்டடாக ஒரு 10 to 15 தான் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோ வருமானு கூட தெரியல, ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கேன். 50+ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் நான் வந்து ஃபில்டர் பண்ணி என்னால் ஓரளவு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் செலக்டடாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்க வந்து மெஸ்ஸி 311097 ஐடியில இருந்து நீங்க ஸ்ரீலங்காவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடா டிஎம்ஸ்லயும் கமெண்ட்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னோட நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா. நான் இப்ப கரண்டா இருக்கிறது இந்தியால, திருச்சியில இருக்கேன். இப்போ நான் கரண்டா, நேட்டிவ் ஸ்ரீலங்கா. ஓகே. ஸோ இன்னொருத்தவங்களும் அதே தான் கேட்டிருக்காங்க. மலை கோவில் பிரவீன், மலைக்கோவில் பிரவீனா இல்ல மயிலக்கோவில் பிரவீனா? சாரி, எனக்கு தெரியல, கரெக்டா ரீட் பண்ண தெரியல. நீங்களும் எந்த ஊர்னு கேட்டுட்டீங்க. சேம், ஸ்ரீலங்கா, கரண்ட்லி இன் திருச்சி. நெக்ஸ்ட் புவி 4833 இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பண்ணுச்சா சிஸ்டர், கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் உள்ள மேடம், ப்ளீஸ் மேடம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நான் மெசேஜ் பண்ணணும்னு கேக்குறீங்களா? புரியலப்பா, கொஞ்சம் தெளிவா கேளுங்கப்பா. நானே எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியாது. ஸோ கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கிளியரா கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரீட் பண்ண வசதியா இருக்கும். நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு என்ன மெசேஜ் பண்ண சொல்றீங்களா? இல்ல தப்பா எதுவும் நான் ரீட் பண்றேனா? ஓகே, அடுத்தவங்க ஸ்கை வால் எக்ஸஸ் சோ கியூட்டுங்க, தேங்க்யூங்க. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேங்க்யூங்க. ஓகே, யூ ஃபோன் வால்பேப்பர் ப்ளீஸ் மிஸ்டர் கிரிமினல் 03. ஃபோன் வால்பேப்பரா? காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க, போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டேன். இது வந்து நான் ரிங் லைட் செட் பண்ணிருக்கேன், அதுல வச்சு நான் இந்த போன்ல கேப்சர் பண்ணிருக்கேன். இல்ல தெரியுதான்னு தெரியல, பாருங்க. ஸோ இதுதான் என்னோட வால்பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பீட் பாலா 007 மென்ஷன் பண்ணுங்க மேடம். டெய்லி ஸ்டோரி அப்லோட் பிஃபோர் மென்ஷன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேடம். புரியலப்பா. இல்ல எனக்கு தான் புரியலையா, இல்ல நீங்க நிஜமாவே புரியாத மாதிரி டெக்ஸ்ட் பண்றீங்களா? எனக்கு சீரியஸா புரியல. ஆனா நீங்க வந்து உங்களோட டிஎம்ஸ் நான் வந்து பாத்திருக்கேன். நீங்க இதே தான் ரிப்பீட்டடா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எனக்கு புரியல உண்மையிலேயே. நீங்க மென்ஷன் பண்றத என்ன ரீமென்ஷன் பண்ண சொல்றீங்களா? மோஸ்ட்லி நான் வந்து மென்ஷன் பேக் பண்ணிருவேன். நிறைய பேர் வந்து என்னோட வீடியோ ஸ்டோரி வைக்கிறீங்க, பட் என்ன மென்ஷன் பண்ணாம வச்சிருங்க. ஸோ என்னால மென்ஷன் பேக் என்னால பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் உங்களை வந்து மென்ஷன் பேக் பண்ணுவேன். ஓகேவா? நீங்க இதுதான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுதான் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன். வாயிலும் உளருது. உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. பாயும் புலி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அடடே, நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. சேம் பாயும் புலி. ஐ லைக் so much Varshu, you looking very beautiful, thank you. Next M Devan 369 Varshu, it's a but tough question. Bit tough question to answer. Anyway, do you know cooking? What's your favorite food? சமைப்பேங்க. அப்புறம் ஆம்லெட்டுக்கு சுவை சேர்க்கும் வகையாக ஒரு தேக்கரண்டி உப்பு, பத்தாது இன்னொரு தேக்கரண்டி உப்பு. பிறகு அதை வத என வதக்கி விட்டு அதை பறித்து பார்க்க ஒரு டெஸ்ட் பேபி. என்ன, தோசை ஊத்துவேன், ஆம்லேட் போடுவேன், சமைப்பேங்க. யூடியூப் பார்த்து சமைப்பேங்க, தெரியுங்க. நான் சாப்பிடலாம், பட் நீங்கெல்லாம் கேட்டீங்கன்னா வேண்டாம். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சமைக்க தெரியும், ஓரளவு சமைக்க தெரியும், ஓரளவு. அடுத்தது பேர்லாம் ஜெகதீஷ்
ஜெகதீஷ். நீங்க எந்த ஊர்? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்தது அஜித் குமார். உங்க கண்ணாடி எங்க காணோம்? மேல சேஃப்டியா தூக்கி வச்சிருக்கீங்க. இங்க 2 பிசாசுங்க இருக்குங்க. மேல தூக்கி பத்திரமா வச்சிருக்கேன். கண்ணாடி மேல அப்படி என்ன உங்களுக்கு ஆசை? ஓகே. பிரசாந்த் 17. லவ் ஸ்டோரி சொல்லலாம் தான். பட் இப்ப வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். இன்னும் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கூட வீடியோஸ் ஒழுங்கா போடல. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃப்ளோல 2 பேரும் சேர்ந்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் லவ் ஸ்டோரி கண்டிப்பா சொல்றேன். அது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, சப்புன்னு முடிஞ்சிடும். கண்டிப்பா சொல்றேன், பட் இப்ப இல்ல, டைம் எடுக்கும். ஜெபின் 9205. நீங்க ஆக்டரா? இதெல்லாம் யாராவது ஒரு ஆக்டர் பார்த்தாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும்? ஏங்க நீங்க வேற. அடுத்தது ஷரி வெற்றி விகே. நிறைய இருக்கே, அதுக்கு இந்த 3 லைன் டெம்ப்ளேட் நாட் எனஃப். பேராவா கேட்போம். கேளுங்க, டிஎம்ல வந்து கேளுங்க. நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், கேளுங்க. ஓகே. கிங் ஸ்டீவ். இன்ட்ரெஸ்டிங்கா, அது எங்க இங்க இருக்கு. நெக்ஸ்ட் தஸ்லீமா 007. எனக்கு எதுவுமே ரீட் பண்ண தெரியல, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. யார நேமாவது நான் தப்பா சொல்லியிருந்தா. உங்க கியூட்னஸ் சீக்ரெட் என்ன? சாரியில ரீல்ஸ் பண்ணுங்க, செம்மையா இருக்கும். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. கியூட்னஸ்க்குலாம் ஒன்றும் இல்ல. ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஐபோன் ஒன்று வாங்கிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஐபோன் எடுத்துட்டு டைரக்டா சன்லைட் கீழே நில்லுங்க. சன்லைட் மூஞ்சில அப்படியே படான்னு அடிக்கிற மாதிரி போய் நில்லுங்க. உங்க ஃபேஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பிரைட் ஆயிடும். ஸோ நீங்க நார்மலாவே கியூட்டா தெரிவிங்க, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் சாரியில பண்ணுங்க. என்கிட்ட சாரியா இல்லைங்க. யாராவது ஒரு 4-5 சாரி அமுச்சு விட்டீங்கன்னா நான் அதை பண்ணி போடுறேங்க. எனக்கு சீரியஸா சாரியே இல்லை. ஒரே ஒரு சாரி இருக்கு, அது வந்து எனக்கு கிஃப்டா வந்த சாரி. மற்றபடி என்கிட்ட சாரி எல்லாம் நோ. யார்ட்டையாவது இருந்தா இல்ல யாராவது எனக்கு வாங்கி அனுப்பிச்சுடுங்க. நெக்ஸ்ட் தமிழ் MDM. ஹாய். வேர் ஆர் யூ ஃப்ரம்? சொல்லிட்டேன். அடுத்தது சுந்தர் கிரிஷ் 07. லைஃப் 100 years இருக்க போறோமே. நம்ம லிவ் பண்ற ஜெனரேஷன்ல மேக்ஸ் 50 to 60 தான். ஸோ இதுல உன்கிட்ட பேசணும் தோணுது. இல்ல, எனக்கு சத்தியமா புரியல. இதெல்லாம் நீங்க எப்படி உட்காந்து யோசிப்பீங்களா, இல்ல எதுலயாவது கூகுள் சர்ச் பண்ணி வந்து பேசுவீங்களா? கமெண்ட் செக்ஷன்லயும் டிஎம்ஸ்லயும் நான் ஃபர்ஸ்ட் சீரியஸாவே என்னோட ரியாக்ஷன் இதுதான். உண்மையிலேயே உங்களுக்கு இது அந்த ஃப்ளோல வந்துருமா, இல்ல உட்காந்து யோசிச்சு எதுவும் நீங்க இப்படி பண்ணுவீங்களா, இல்ல எப்படி யோசிக்கிறீங்க? இதெல்லாம் சீரியஸா தெரியல. பட் நைஸ், பேசலாம், டிஎம் பண்ணுங்க. அடுத்தது நீங்க எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. அதுக்கு நான் இப்பதான் ரீசெண்டா பதில் சொன்னேன். ஒரு போன் வாங்கிக்கோங்க, சன்லைட் கீழே போய் நின்று போங்க, பிரைட்டா தெரியுங்க, அழகா இருக்கீங்க. ஓகே. இடிடி 56561. நீங்க ரெகுலரா என்னோட வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுவீங்க. மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி? டுடே அட் ஹோம் சிக்கன் குழம்பு வித் ரைஸ். நான் தான் செஞ்சேன் சிக்கன் குழம்பு. அடுத்தது நெக்ஸ்ட் மிஸ்டர் லெனின். சிஸ்ஸி, நீங்க பிறக்கும் போதே அழகா? இல்லைங்க, கடவுள் வந்து நான் பிறக்கணும்னு அவர் யோசிக்கிறப்பவே நான் வந்து ஒரு அழகா ஒரு உருவமா அமைஞ்சிட்டேன். சோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே கடவுள் வந்து இப்படிதான் நான் படைக்கணுங்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் அழகுதான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் AK யாஷ். காலையில முடிக்கும் போது பாயானா என்ன பண்ணுவீங்க? இல்ல, நான் இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு, இப்போ நான் ஒரு பதில் சொன்னேன்ல, இதெல்லாம் உட்காந்து யோசிப்பீங்களா, இல்ல கூகுள் சர்ச் பண்ணி வருவீங்களா? பாயா எந்திரிச்சா என்னங்க பண்ண முடியும்? தெரியலையே, நோ ஐடியா. நான் வேணா யோசிச்சு உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். ஓகே. அடுத்து உங்க வாழ்க்கையில விழுந்து சிரிச்ச மூமெண்ட். விழுந்து நான் என்னைக்காவது சிரிச்சா பரவாயில்ல, என்னைக்குமே சிரிச்சான எந்த மூமெண்ட்டுங்க சொல்லுவேன். மோஸ்ட்லி நான் வந்து விழுந்து சிரிக்கிறதுன்னா
ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்ப நல்லா விழுந்து விழுந்து குலுங்கி குலுங்கி சிரிப்பேன். ஸோ மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்ப மட்டும். அதுக்கப்புறமா ரொம்ப ரேர் வீட்ல சிரிப்பேன், நார்மலா சிரிப்பேன். பட் நீங்க சொல்ற அளவுக்கு விழுந்து விழுந்து அடி வாங்கி சிரிக்கிற அளவுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். மத்தபடி நான் டெய்லி சிரிப்பேன். ஸோ ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படிலாம் இல்ல. ஸோ வீடியோ அவ்வளவுதான். ஓவர். கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். சாரி நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணாம இருந்திருந்தா. நீங்க வந்து ஜஸ்ட் ஹாய் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா எமோஜிஸ் போட்டிருப்பீங்க. எனக்கு வந்து அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டுருப்பேன். சாரி. நான் தனியா உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன் கண்டிப்பா. அண்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்ட் 2 போடலாமா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தெரியும்ல லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய்.